அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு உலகமே உங்களை வியந்து பார்க்கும் நேரம் ஆக அமைஞ்சிருக்குதுங்க. எதிரிகளுடைய தொல்லை ஒளிவதால் நிச்சயம் எதிர்பாராத மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு சூரிய பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் சூரியன் 11ல் இருப்பதும், புதன் ஆட்சி பெற்று இருப்பதும், புதன் தன குடும்ப அதிபதியாக இருப்பதும் அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். குறிப்பா சிம்ம ராசினியர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் முக்கிய கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அவருடைய பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பதிவதால் எதிர்பாராத விஷயங்கள் தாமதமின்றி சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குது. 7ஆம் இடத்தில் உள்ள ராகு சனி தோஷத் குரு பார்வை குறைக்குதுங்க. பாக்கியஸ்தான சுக்கிரன் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். பொருளாதார மேம்பாட்டை காண்பித்து எடுத்த முயற்சியில் வெற்றி பெற இருக்கீங்க. அதே போல சந்திக்க வேண்டிய நபர்கள் உங்களை சந்திப்பார்கள். அந்த சந்திப்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் சிம்மராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி ராகு இணைவு என்பதாலும் அதோடு செவ்வாயும் பார்ப்பதால் கணவன் மனைவி ஆரோக்கிய பிரச்சனைகளை குறித்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லாம வாய் தகராறுகள் மனக்கசப்பை தரும் என்பதால் உணர்ச்சி வசப்பட்டு பேசி விரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டாங்க. ராசியில் செவ்வாய் கேது இணைவும் சனி பார்வையும் இருப்பதால பிரயாணங்கள்ல கவனம் தேவை. நீங்களே வண்டியை ஓட்டும் போது அதிக ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. கூடுமான வரைக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஜென்மத்தில் கேது இருப்பதால் விநாயகரை விடாமல் வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.